பயன்பாடு இல்லாத வக்ஃபு அதை வளர்ச்சியின் பாதையில் எந்த பயனும் இல்லாமல் இருக்கின்றது. அங்கு ஒரு கல்லூரி அமைக்க, பள்ளிக்கூடம் அமைக்க, மருத்துவமனை அமைக்க தனியார் ஒத்துழைப்புடன் ஜாயின்ட் வெஞ்சர் அடிப்படையில் அதை அளிப்பதற்கு நீண்டகால லீஸ் வழங்க வேண்டும். இப்போ 3 வருஷம்தான் வாரியம் தர முடியும். அரசு நீண்ட காலம் தர முடியும், 30 ஆண்டுகளோ அதற்கு மேலோ. அப்படி தந்தால் அந்த வக்ஃபு நிலம் பயன்பாட்டிற்கு வரும், மக்களுக்கு பயனளிக்கும். அதே போல அந்த குறிப்பிட்ட வக்ஃபுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான வழிவகையை செய்வதற்கு நீண்ட காலம் குத்தகை வழங்குவதற்கு இந்த அரசு முன்வருமா என்று கேட்டு, தனியார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் வேதாலயத்தில் என்ற இடத்தில் வக்ஃபு நிலையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருவதைப் போலவும், மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரம்பந்தர் பகுதியில் வக்ஃபு நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து 2022 சுகாதாரத்துறைக்கு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டது போலவும், என்னுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் வக்ஃபு நிலங்களை தனியார் குத்தகை கேட்டிருக்காங்க. இது போன்ற வக்ஃபு நிலங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை மேற்கொள்ள நிலங்களை தனியாருக்கு வழங்க மனுக்கள் வரும் பட்சத்தில் பரிசீலனை செய்து தகுதியின் அடிப்படையில் விதிகளுக்கு உட்பட்டு நீண்டகால குத்தகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது ஆலோசனை பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்தார்.